ஸோ ஹே காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்க. அண்ட் இது எதனால் செஞ்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டானால தான். ஆக்சுவலாக இது வந்து வீட்டில் செஞ்ச பரோட்டாலாம் கிடையாது, வாங்கின பரோட்டாவும் கிடையாது. இது வந்து ரெடிமேட் பரோட்டா, சும்மா போட்டு சூடு பண்ணால் மட்டும் போதும். சரி ஓகே, இந்த ஆக்சுவலாக இந்த ரெடிமேட் பரோட்டா சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகிப்போச்சு. சரி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா பிச்சா பதிலாக கை சுட்டுருச்சிங்க. சரி ஓகே சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்டேன் பாருங்களேன். இது ஆக்சுவலாக பரோட்டா ஃபீலே இல்லை. இது பரோட்டா மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு அது ஃப்ளேவர்லாம் பரோட்டா மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, நான் அப்படியே பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வறுத்த சிக்கனையும் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டாவை யாரா வெறுமனே சாப்பிடுவாங்களா, அதுக்கு சைடிஷ் குருமா அப்படி இப்படின்னு இதெல்லாம் இருந்தால் தானே பயங்கரமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த என்னது சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்க கஷ்டமாக இருந்துச்சா, ஆனால் ஆல்ரெடி ஒன்று பிச்சு கீழே ஒன்று வச்சுருந்தேன். எங்கே அந்த பீஸை காணோம். இதோ இருக்குது. இந்த பரோட்டா பீஸை எடுத்து கொஞ்சம் அப்படியே ஊற போடலான்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஊற ரொம்ப நேரம் ஆகும் போல். சரி ஓகே அப்படின்ட்டு இந்த குழம்புல நல்லா டிப் அடித்து அந்த சிக்கனை கொஞ்சம் வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. பட் ஆனால் இந்த ரெடிமேட் பரோட்டா வந்து பரோட்டா மாதிரி இல்லைங்க. சொல்ல போனால் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு இந்த ரெடிமேட் பரோட்டா பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஓகே, பரோட்டாவே இல்லைனா வேணால் இந்த ரெடிமேட் பரோட்டா வாங்கி சாப்பிட்லாம் போல, அப்படி தான் ஆயிடுச்சு. அண்ட் இது மாதிரி வீடியோவுக்கு